நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளிலும் நேற்று ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடந்தது. தமிழக வாக்காளர் பட்டியலில் தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட எஸ்ஐஆர் பணிக்கு முன் 6.41 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியோர் பெயர்கள் நீக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 5.73 கோடி பேர் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இவர்களில் 18 வயது பூர்த்தியாக முதல் முறை ஓட்டளிப்பதற்காக தங்கள் பெயரை சேர்த்த 14 லட்சம் இளம் வாக்காளர்களும் அடங்குவர். ஆளும் திமுக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றிய மக்கள் நலத் திட்டங்களை முன்வைத்தும் இனி என்னென்ன திட்டங்களை செய்வோம் என்பதை தேர்தல் அறிக்கையில் முன்வைத்தும் பிரச்சாரம் செய்தது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகள் உட்பட பல சிறிய கட்சிகள் இடம்பெற்றன. திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், அமைச்சர்கள் மீதான புகார்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை அதிமுக தங்கள் பிரச்சாரத்தில் பிரதானப்படுத்தியது. மேலும் அவர்களும் பல்வேறு இலவச திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்தனர். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, ஐஜேகே, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. ஏற்கனவே தொடர்ந்து பல தேர்தல்களில் தனித்து களம் கண்டு வந்த சீமானின் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் இறங்கியது. 2 ஆண்டுக்கு முன் துவங்கப்பட்ட நடிகர் விஜயின் தாவேக முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் நேரடியாக களம் இறங்கியது. கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர தயார் என விஜய் அழைப்பு விடுத்தும் யாரும் இவருடன் கூட்டணிக்கு முன் வராததால் தாவேகவும் தனித்தே களம் கண்டது. அந்த வகையில் தமிழகம் முழுதும் 4000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் களம் இறங்கினர். இந்நிலையில் நேற்று நடந்த சட்டசபை தேர்தலில் காலை முதலே ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. 9 மணி நிலவரத்திலேயே ஓட்டுப்பதிவு சதவீதம் எகிரியது. முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் என பலரும் காலை வெயிலுக்கு முன்பே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். இம்முறை பலர் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து ஜனநாயக கடமை ஆற்றினர். தேர்தலுக்காக தங்கள் வருகை குறித்து சோசியல் மீடியாக்களில் பெருமையுடன் அறிவித்தனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் போதிய பஸ்கள் இயக்கப்படாததால் அங்கு பணியாற்றிய பலரும் கடைசி நேரத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முயன்றும் பலனில்லாமல் போனது. இருந்தும் நேற்று நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் 85.10% ஓட்டுகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே இந்த முறைதான் ஓட்டுப்பதிவு முதல் முறையாக 80% கடந்துள்ளது. இதற்கு முன் அதிகபட்சமாக 2011 நடந்த தேர்தலில் 78% ஓட்டுகள் பதிவாகின. அதிகபட்சமாக சேலம் வீரபாண்டியில் 93.06% ஓட்டுகள் பதிவாகின. பாலக்கோடு, குளித்தலை, குமாரபாளையம், கிருஷ்ணராயபுரம், சங்ககிரி, பெருந்துறை, பவானி, இடைப்பாடி, அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் 90% கடந்தது. மொத்தமுள்ள 5.73 கோடி வாக்காளர்களில் இம்முறை 4.83 கோடி வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். கடந்த ஆண்டை விட இம்முறை 20 லட்சம் ஓட்டுகள் கூடுதலாக பதிவாகியுள்ளன. இளைஞர்கள், பெண்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்ததே இந்த வரலாற்று சாதனைக்கு காரணம் என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். பல்வேறு முக்கிய நகரங்களில் கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்டிருந்தால் ஓட்டுப்பதிவு சதவீதம் இன்னும் அதிகரித்திருக்கும் என வாக்காளர்கள் கூறினர். எஸ்ஐஆர் பணி வாயிலாக போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்க காரணம் என ஒரு தரப்பினர் கூறினர். ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அலையே ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்க காரணம் என எதிர்க்கட்சியினர் கூறி வருகின்றனர். அதற்கு மாறாக திமுக செய்த நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டுமென எண்ணி தாமாக முன்வந்து ஓட்டளித்துள்ளதாக திமுக நிர்வாகிகள் கூறினர். தாவேகவின் வருகையும் விஜய் மீதான நம்பிக்கையும் தான் ஓட்டுப்பதிவு அதிகரிப்புக்கு காரணம். எனவே ஆட்சி மாற்றம் நிச்சயம் என தாவேக தரப்பினர் கூறுகின்றனர். மேற்கு வங்கத்தில் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. அதன்பின் தமிழகம், கேரளா, அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்க மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியாகும்.
தமிழக சட்டசபை தேர்தலில் எப்போதும் இல்லாத வகையில் ஓட்டுப்பதிவு அதிகரித்திருப்பது ஆளுங்கட்சி மீதான நம்பிக்கையா, ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா என்பது மே 4ஆம் தேதி தெரியவரும்.